ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த வார்த்தையானது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூறினார். அவர்கள் புதிய நிலம், புதிய சவால்கள், புதிய எதிர்காலம் அனைத்தையும் எதிர்கொள்ள இருந்தார்கள். அந்த நேரத்தில் தேவன் ஒரு வாக்குறுதியாக கொடுத்தது, நான் உங்களுக்கு முன் போகிறேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த நாளிலும் உங்களுக்கு முன் செல்கிறவராயிருக்கிறார். தேவன் முன்பாக போகிறார். நாம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறோம், என்ன ஆகும் என்ற பயம் நம்மோடு இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், நீர் போகும் பாதையை நான் ஏற்கனவே இருக்கிறேன். நீ சந்திக்க போகும் பிரச்சனைகளை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். நீ எதிர்கொள்ளும் சவால்கள் அவருக்கு முன்பதாகவே தீர்வை வைத்திருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். வசனம் சொல்கிறது, அவர் உன்னோடு இருப்பார். தேவன் தொலைவில் இருப்பவர் அல்ல, அவர் நம்மோடு நடக்கிறவர், நம்மோடு உறவாடுகிறவர், நம்மோடு இசைந்து நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். நம் கண்ணீர் சிந்தும் போது அவர் பார்க்கிறார். நம் பலவீனமாக இருக்கும் போது அவர் பலனை தருகிறார். நாம் தனியாக இல்லை, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நம் வாழ்க்கையை வாழும்போது தேவன் நம்மோடு இருந்து எல்லா காரியங்களிலும் வாய்க்க செய்வார். தேவன் கைவிட மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று வேதத்திலே பார்க்கிறோம். மனிதர்கள் வாக்குறுதி கொடுத்து மறந்துவிடலாம், நண்பர்கள் விட்டு செல்லலாம், சூழ்நிலைகள் மாறாக அமையலாம். ஆனால் தேவன் நிலைத்திருப்பவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே பயம் வேண்டாம். வசனத்தின் முடிவில் கட்டளை வருகிறது, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயம் என்பது விசுவாசத்திற்கு எதிர்மறை. நம் தேவனை நம்பும் போது பயம் குறைகிறது. நம் நினைவில் கொள்ள வேண்டியது, தேவன் முன்பாக இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் பயம்? அன்பானவர்களே, இன்று நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், வேலைகள், குடும்பங்கள், தேவைகள், போராட்டங்கள், எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலைகள், இந்த வாக்குறுதியை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் முன்பாக போகிறார். நாம் தனியாக இல்லை, நாம் கைவிடப்படவில்லை, நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆகவே தைரியமாக எழுந்திருந்து விசுவாசத்தில் நிலைத்திருந்து பயமின்றி முன்னேறுங்கள். தேவன் இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் வழிநடத்துதலையும் உங்களுக்கு தந்து நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவ கிருபையும் தேவ அனுக்கிரகமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.